ஹலோ, வெல்கம் பேக் டு சிம்பிள் ட்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை ஒரு vlogல சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு ஹாலிடே vlog தான். ஹாலிடேவாக இருந்தாலும் காலையிலேயே ஒர்க்கெல்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு கிடைச்ச சந்தர்ப்பத்தில் ஏதாவது இன்றைக்கி பண்ணலாம் அப்படிங்கிறதுனால மெயினான குக்கிங் ஒர்க்கை காலையிலேயே முடிச்சிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, லஞ்சுக்கு 1 pot காராமணி குழம்பு, சப்பாத்தி, தயிர் சாதத்துக்கு plain ரைஸ் வச்சாச்சு. இட்லிக்கு கொஞ்சம் சட்னியும் மிளகாப்பொடியும் இருக்குது. ஒரு வெஜிடபிள் சூப்பும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சூப் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி அதை திரும்பி கொஞ்சம் லைட்டாக வார்ம் பண்ணிவிட்டு எல்லாருமே சூப் குடிச்சிருவோம். ஒவ்வொரு நாளுமே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் நமக்கு. நம்ம இன்னும் பெட்டர் ஆக்கிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். இதை எல்லாருமே என் கூட ஒத்துப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நேத்திக்கு இருந்ததை விட நம்ம எப்படி இன்னும் மேம்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பம் தான் ஒவ்வொரு நாளுமே. நம்மளுடைய மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஒவ்வொரு நாளுமே. என்னடா இத்தனை ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம A to Z சீரீஸில் பார்க்க போகிற அடுத்த லெட்டர் O, ஆப்பர்ச்சுனிட்டி. நம்மளுடைய பிஸி லைஃப்ஸில் நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம சரியாக பயன்படுத்திக்கிறதுக்கு மறந்துடுறோம். ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது ப்ரொஃபஷ்னலாக இருக்கணுங்கிறது மட்டும் கிடையாது. கிடைக்கிற சின்ன சின்ன சந்தர்ப்பங்களில் நம்ம மனசுக்கு பிடிச்ச விஷயங்களையும் நம்ம பண்ணிக்க வேண்டியது முக்கியம்தானே. பரவாயில்லை, இன்னும் ஒரு நாள் பார்த்துக்கலாம், அப்புறமா டைம் கிடைக்கும்போது பண்ணிக்கலாம், இதுக்கு கொஞ்ச நேரம்தான் இருக்குது, இப்போ பண்ணணுமா அப்படின்னு ஒவ்வொரு வாட்டியும் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணும் பொழுது நிறைய சந்தர்ப்பங்களை நழுவ விட்டுடுவோம். இது தொடர்ந்து இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி மிஸ் பண்ண சந்தர்ப்பங்கள் நிறைய ஆனதுக்கப்புறமா தான் ஒரு நாளைக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். நான் அப்படி பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரி ஆகியிருக்காது, நான் அன்றைக்கே கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியில் என் மனசை திறந்து பேசியிருந்தேன் அப்படின்னா இந்த மனசில் இருக்கிற இந்த கஷ்டங்கள் வந்திருக்காது, இல்லைனா கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியில் என்ன நான் கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா என் ஹெல்த் இவ்வளோ மோசமாக இருக்காது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம மனசில் அப்பப்போ வந்துட்டு போகும். ஸோ கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை டக்குன்னு கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நமக்கு பிடிச்ச விஷயங்களையும் அப்பப்போ பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம சுற்றி இருக்கிறவங்க என்றைக்குமே சந்தோஷமாக வச்சுக்க முடியும் அப்படிங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஸோ வீட்டில் பூஜை வேலையும் முடிச்சுட்டேன். மாடியில் போய் நம்மளுடைய தோட்டத்தையும் அப்படியே பார்த்துட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் பேட்ச் ஆஃப் குங்குமம் ரெடி ஆகிட்டுருக்கு. அது எந்த அளவில் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். வீட்லேயே குங்குமம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் என்கிட்ட நிறைய பேர் கேட்டது என்ன அப்படின்னா, மடியாக பண்ணுற குங்குமத்தை எதுக்கு வெளியில் கொண்டு போய் அரைக்கிறீங்க அப்படின்னுட்டுன்னு. எல்லாருக்கும் நான் சொல்லிக்க விரும்புகிற விஷயம், நான் வெளியில் கொண்டு போய் குங்குமத்தை அரைக்கிறது இல்லை. என்கிட்ட இதுக்கு தனியாக வீட்லேயே ஒரு மிஷின் வச்சுருக்கோம். அந்த மிஷினில் தான் இந்த குங்குமத்தை அரைக்கிறோம். கூடிய சீக்கிரத்தில் அந்த மிஷினில் நான் எப்படி வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான பசு மஞ்சளை காய வச்சு அரைக்கிறேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியில் அதையும் சொல்லிடணும் அப்படின்னு நினச்சேன். என்னுடைய லஞ்ச் பாக்ஸஸ் எல்லாம் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸ்கூல், ஆஃபீஸ் அப்படின்னு வீட்டில் லஞ்ச் பேக் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும்போது நமக்கு லஞ்ச் பாக்ஸஸ் எல்லாம் ஒரே இடத்துல இருந்தது அப்படின்னா நம்ம வேலையை அது ரொம்ப ஈஸியாக்கிடும். எல்லாருடைய லஞ்ச் பாக்ஸையும் இந்த லஞ்ச் பாக்ஸ் ஆர்கனைசிங் ரேக்கில் தான் நான் வச்சுருக்கேன். இது வந்துட்டு ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல ஈஸியாக ஸ்லைட் ஆகிட்டு வர மாதிரியான ஒரு ஆர்கனைசர். லஞ்ச் பாக்ஸஸ், சின்னதாக இருக்கிற பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு போகிற பாக்ஸஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸ், அப்புறம் மோர் இல்லைனா சூப் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கிற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில்ஸ், ஃப்ளாஸ்க் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறதுனால எனக்கு காலையில் டைமில் ரொம்ப ஈஸியாகிடும். இந்த ஒரு ஆர்கனைசரை லைட்டாக ஸ்லைட் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் லஞ்ச் பேக் பண்ணுற டைமில் இதுலேருந்து எடுத்து ஃபாஸ்ட்டாக வேலை முடிஞ்சிடும். பாக்ஸ் தனியாக மூடி தனியாக இருந்தது அப்படின்னா நமக்கு இது தேடி எடுக்கிறதுக்குள்ளே நிறைய டைமை மார்னிங் வேஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதில் வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லா பாத்திரத்தையும் நல்லா ட்ரை டவல் வச்சு வைப் பண்ணிவிட்டு ஈரமே இல்லாமல் தான் மூடி வச்சுருப்போம். எக்ஸ்ட்ராவாக வீட்டில் இருக்கிற
டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்கிறது, இல்லைனா ஸ்டோரேஜ் பாக்ஸஸை கூட இந்த இடத்துல தான் வச்சுருப்போம். ஸோ ரொட்டேஷனில் நம்ம சாமான் மாற்றி வைக்கும்பொழுது இதெல்லாம் யூஸ் பண்ணிப்பேன். இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸஸ் வந்துட்டு தேங்காயெல்லாம் துருவி வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏர் டைட்டாகவும் இருக்கிறதுனால ஃப்ரிட்ஜ்லேயும் நமக்கு வந்து ரொம்ப ஸ்பேஸ் இல்லாமல் தேங்காய் துருவி வைக்கிறதுக்கு, சின்ன வெங்காயம் உரிச்சு வைக்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி இருக்கிற ரெக்டாங்கிள் பாக்ஸஸ் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. கஞ்சி மாவு ரெடி பண்ணலாம் அப்படின்னுட்டு அதுவும் கொஞ்சம் வறுக்க வேண்டியது இருந்தது. இன்றைக்கி கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியில் அந்த ஒர்க்கையும் நான் முடிச்சிட்டேன். ஸோ கிடைச்ச டைமில் இன்றைக்கி ஈவினிங் நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுனால பாதாம் கட்லி பண்ணலாம் அப்படின்னுட்டு பிளான் பண்ணேன். பாதாம் பவுடர் யூஸ் பண்ணி ஒரு பர்ஃபி மாதிரி தான் பண்ண போகிறேன். இது வந்து ஸ்டோர் பாட் ஆல்மண்ட் ஃப்ளவர். இந்த ரெடிமேட் பாதாம் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பாதாம் பருப்பை வந்து வெந்நீரில் ஊற வச்சு தோல் எடுத்துகிட்டு அரைச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நல்லா ஒரே மாதிரி டேஸ்ட்டில் தான் இருக்கும். அடிக்கடி ஸ்வீட் சாப்பிட்றது நல்லது கிடையாது தான். பட் ஆனால் கடையில் வாங்குகிற ஸ்வீட்டை விட நம்ம வீட்டில் பண்ணி சாப்பிட்றது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் என்றைக்காவது ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணி வச்சோம் அப்படின்னா அந்த வாரம் ஃபுல்லாகவே ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் இருக்கும். எப்போவுமே எதிரில் இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம கண்ணுக்கு வந்து பெருசாகவே தெரியாது. அதை கடந்து போய் அதுக்கப்புறமா நம்மளால் அதை பண்ண முடியல அப்படிங்கிற நேரத்தில் மட்டும்தான் ரொம்ப நிறைய ஃபீல் பண்ணுவோம். அது ஒரு சேவிங்ஸ் ஹேபிட்டாகவும் இருக்கலாம், நம்மளை கவனிச்சிக்கிற விஷயங்களாகவும் இருக்கலாம், இல்லை நம்ம கற்றுக்கணுன்னு ஆசைப்படுற விஷயத்தை கற்றுக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக கூட இருக்கலாம். ஒருத்தரும் ஒரு சந்தர்ப்பத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். வெயிட் பண்ணி அது தானாக வரும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணுறதை விட ஆப்பர்ச்சுனிட்டிக்கான சந்தர்ப்பத்தை நம்ம எப்படி உருவாக்கிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் யோசித்தோம் அப்படின்னா கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஆசைப்பட்ட விஷயத்தை நம்மளால் பண்ண முடியும். இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் உலகத்தில் உலகமே நம்ம கைக்குள்ளே தான் அடக்கம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எல்லார்கிட்டேயுமே ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இப்போ இருக்குது. அதில் கொட்டி கிடக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம தேடி பார்த்தோம் அப்படின்னாலே நம்மளை நாம் மேம்படுத்திக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இனிமே தான் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணாமல் கிடைக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் நமக்கான ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம மேம்படுத்திக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். ஒவ்வொரு நாளுமே நமக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கல அப்படின்னா கூடிய சீக்கிரத்தில் நமக்கு ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஏன்னா லைஃப்பில் எந்த ஒரு புதுசான ஒரு சேலஞ்சுமே இருக்காது. எதையும் கற்றுக்கணுங்கிற ஆர்வமும் இல்லாமல் போயிடும். ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துலேயுமே இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம தொலைக்க ஆரம்பிச்சிடுவோம். நம்ம டெய்லி பண்ணுற ரொட்டீன் விஷயங்களில் கூட சந்தோஷத்தையே பார்க்க மாட்டோம். ஏதோ மெக்கானிக்கலாக பண்ணணும் அப்படிங்கிற ஃபீல் தான் வரும். கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையுமே நம்மளை பெட்டர் பண்ணிக்கிறதுக்காக தான் அப்படின்னுட்டு நம்ம ஒரு விஷயத்தை பண்ணும் பொழுது ஒரு இன்வால்மெண்ட்டோடு அதை கண்டிப்பாக பண்ணுவோம். கிடைக்கிற சின்ன சின்ன சந்தர்ப்பத்தை நமக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்காக பயன்படுத்திக்கும் பொழுது லைஃப்பில் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு செலிப்ரேஷன் தான். சூப்பராக ஸ்வீட்டும் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் செல்ஃப் கேருக்கான நேரம். இன்றைக்கும் நம்ம ஒரு பியூட்டி டிப் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான பியூட்டி டிப் தான். ஆனால் இது வந்து நான் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கிற ஒரு விஷயம். ஸ்கின்ல எந்த பிளெமிஷஸுமே இருக்காது. நம்மளுடைய ஸ்கின் வந்துட்டு எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணக்கூடிய தன்மை உடையது. ஸோ அதனால் ஸ்கின்ல அப்ளை பண்ணுற கெமிக்கல்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு குறைக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம வந்துட்டு ஒரு வாரத்துக்கு 2 இல்லை 3 தடவை போடும்பொழுது நம்ம ஸ்கின்ல ஒரு நல்ல க்ளோ இருக்கும். அதே மாதிரி பிம்பிள் மார்க்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் அதெல்லாம் போயிடும். ஒரே ஒரு பாதாம் பருப்பு, அதாவது ஆல்மண்டை எடுத்துட்டு, இது தோல் உரிச்சதாகவும் இருக்கலாம், இல்லை தோலோடு இருக்கிற ஆல்மண்டாகவும் இருக்கலாம். இதை ஒரு உரைக்கல்லில் தண்ணி இல்லைன்னா கொஞ்சமாக பசும்பால் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி இழைச்சிக்க போகிறோம். ஜஸ்ட்டு நீங்கள் அந்த கல் மேலே வச்சு ரப் பண்ணினாலே ஒரு நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக இது கிடைக்கும். ஆல்மண்ட்ஸில் வைட்டமின் இ நிறைய இருக்கிறதுனால அது நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஈஸியாக இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக ஆக்கும் பொழுது நல்ல ஸ்ப்ரெட் ஆகும். எந்த ஒரு ஸ்கின்ல வந்துட்டு அப்ரேஷன்ஸும் வராது. ஏன்னா இது வந்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த பாதாம் பேஸ்ட்டை இழைக்கிறதுக்கு வந்துட்டு நான் ரோஸ் வாட்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் ஆர்டினரி வாட்டரும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா பால் கூட சேர்த்து இதை இழைச்சிக்கலாம்.
இந்த பேஸ்ட்டை வந்துட்டு நம்மளுடைய ஸ்கின்ல வந்து அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே இதை காய விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ட்ரையாக, அப்புறமா பிளெயின் வாட்டர் வச்சு இது நம்ம ஃபேஸை வாஷ் பண்ண வேண்டியது தான். நான் ஜென்ரலாக சோப்ஸ் நிறைய யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ நான் வந்துட்டு ஹெர்பல் ஸ்நான பொடி தான், வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த மாவை யூஸ் பண்ணி தான் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கேன். பிம்பிள் மார்க்ஸ் மேலே இந்த பாதாம் பேக்கை வந்துட்டு அடிக்கடி அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரத்தில் உங்களுக்கு ஃபேஸில் எந்த மார்க்ஸுமே இருக்காது, ஒரு நேச்சுரல் க்ளோ கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய விஷயம். 10 நிமிஷம் தான் ஆகும். ஒரு நாளைக்கு நமக்காக ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணிக்க கூடாதா? எத்தனையோ விஷயம் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்காகவும் பண்ணுறோம். நமக்காக இந்த ஒரு 10 நிமிஷத்தை எடுத்துக்கலாம். இந்த vlog உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் vlogல கூடிய சீக்கிரத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.